எல்லாரும் வட்டி கடை, மொத்த தெருவுக்கு 2 வட்டி கடை இருக்குது. காரணம் என்ன? சிந்திக்க நம்ம மறுக்கிறதுனால அவங்க ஈஸியான ஒரு வழியை காட்டுற மாதிரி நமக்கு தெரியுது. வேற யாரும் எங்களை நம்பி தருவாங்க? அரசாங்கம் கூட எங்களை நம்பி பணம் கொடுக்கறது இல்ல. ஓடி போறவனை நம்பி தான் கோடி கோடியா கொடுக்குதே தவிர, இங்க உண்மையாவே திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு விவசாயிக்கோ ஒரு மற்ற மக்களுக்கோ கடன் ஈஸியா கிடைக்கிறது இல்ல. அப்ப என்ன பண்றாங்க? ஈஸியா கிடைக்கக்கூடிய இடத்தை நோக்கி பயணப்படுறாங்க. அவங்க எங்க இருந்தும் வந்து என்ன பண்றாங்க? இங்க பணத்தை கொடுத்துட்டு மறுநாள் அந்த தெருவில் 10 வீட்டை வாங்கிடுற அளவுக்கு வசதி ஆயிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சிந்திக்காததான். இப்ப இந்த நஷ்டம் எல்லாம் அற்பமான நஷ்டம். ஆனால் இந்த உலகம் முழுமையாக அழிக்கப்பட்டு விசாரணை காலம் வரும். எல்லா மதங்கள்லையுமே இந்த வார்த்தை சொல்லப்படுது. சொர்க்க நரகம் இருக்கு, விசாரணை இருக்குது, கடவுள் வந்து நெருப்புல தூக்கி போடுவாருங்கிற வார்த்தை எல்லா மதங்கள்லையுமே நம்பிக்கையா இருக்குது, அடிப்படை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நாள்ல விசாரணை நடத்தும் பொழுது உன்னுடைய படைத்தவனை நீ வணங்குனியா, உன்னால் படைக்கப்பட்டதை நீ வணங்குனியான்னு கேள்வி கேட்கும் பொழுது, இறைவா நான் ஒன்னதான் வணங்குனேன்னு சொல்ல முடியாத நிலைமை ஏற்படுது பாருங்க. அதுதான் மோசமான நிலைமை. அந்த மாதிரி ஒரு அபாயகரமான கட்டங்களிலிருந்து படைத்த இறைவன் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும்.